சாபத்தினால் ஒரு காளையை எரித்து காட்டுகிறான். உலகமெல்லாம் ஒளி தரும் கதிரவனை உண்டாக்கிய நமது கர்த்தரிடத்திலிருந்து காரணத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் உலகத்தில் எந்த பிசாசின் சக்தியும் நாம் எரித்து சின்னா பின்னமாக்கி விடலாம். ஆனாலும் சாத்தான் பலவீனமானவன் அல்ல. ஏவாளின் கண்களை வேறு பக்கம் திருப்பி மறுக்கப்பட்ட கனியை பார்வைக்கு இனிமையாக காட்டி அவளை மட்டுமல்ல இந்த மனித சமுதாயத்தை வீழ்ச்சியை செய்து விட்டவன் அல்லவா அவன். மிக பலம் வாய்ந்த சிம்சோன் பொருத்தனை பண்ணப்பட்ட நசரேயனை கேவலம் தெலீலாவின் மடியிலே விழச் செய்து விட்டவன் அல்லவா அவன். அனனியா சப்பிராலை பண ஆசையிலே மூழ்கடிக்க செய்து ஒரு தேவ மனிதனின் சாபத்தினாலே இடைவெளியின்றி தெருவிலே விழுந்து சாகுபடி செய்து விட்டவன் அல்லவா அவன். உண்மையும் உத்தமும் சன்மார்க்கனுமான யோகுவை பருக்கனினால் வாதித்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அவளது மனைவி வாயிலிருந்தே சொல்லும்படி வைத்து யோகுவை வேதனையில் அழுத்தியவன் அல்லவா அவன். பவுலோடு இருந்த தோமாவை இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசையை தூண்டி அவனை பிரித்தெடுத்து கொண்டு போய்விட்டவன் அல்லவா அவன். தானியேலிடம் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்த தரியு ராஜாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி அவனை சிங்கக்கெபியில் போட செய்தவன் அல்லவா அவன். ஏன் இந்த உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவும் தேவ மைதனை கற்களை அப்பமாக்கும்படி சொல்லியும் உலகத்தின் அதிகாரங்களையெல்லாம் தருவேன் என்று சொல்லி தன்னை பணிந்து கொள்ளும்படி சொல்லி சோதித்தவன் அல்லவா அவன். அன்பான தேவ பிள்ளையே, ஆம், திரும்பவும் சொல்லுகிறேன், சாத்தான் பலவீனமானவன் அல்ல. உனது ஓட்டம் சீரானதாகவே இருக்கட்டும், பொறுமையாக ஓடுவாயாக. இந்த ஆண்டு தேவன் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் தமது பலத்த கரத்தில் ஏந்து காத்து கொள்வார். கவலைப்படாதீங்க. இயேசுவே உங்களுக்கு கண்வளை. அவரே உனக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருப்பார். அவரை நோக்கி நீரே என் பிதா, நீரே என் தேவன், நீரே என் ரட்சிப்பு என்று சொல்லும்போது அவர் உன் கையை சமுத்திரத்தின் மேலும் உன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் வைப்பார். அந்த உறுதியான கண்மலையின் மேல் உன் சபையை கட்டிக்கொள். பாதாளத்தின் வாசல்கள் உன்னையோ உன் குடும்பத்தையோ அசைத்துவிட முடியாது. உன் வீட்டின் அப்பமும் திராட்சை ரசமும் ஒரு நாளும் குறைவுபடாது. உன் மாவு பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் விசுவாச எல்லை இன்னும் விரிவுபடுத்து. ஒருபோதும் உன்னை தாழ்வாக எண்ணாதே. நறுங்குண்டு போன அநேக பாவ ஆத்துமாக்களை நீ கரை சேர்த்து அதன் மூலம் பலத்த கிரியைகளை செய்து வருவாய். உன்னை தமது வல்லமையான பாத்திரமாக அவர் மாற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா. தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை திட்டமிட வேண்டும். தேவனிடமிருந்து பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். இது தேவனுடைய மனிதனான வில்லியம் கேரியின் வாக்கு. உன் உள்ளத்தின் நினைவுகள் எல்லாம் தேவனோடு இணைந்திருக்கட்டும். தேங்க்யூ லார்ட்.